Daily. Taste the Daily. உடம்பு சரியில்லை, 3 நாள் உடம்பு சரியில்லை. வெளியூர்ல இருந்து வந்தேன், வந்து லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எத்தனை பேர் இருக்காங்க, தலைவர் பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். மெட்ராஸ் இல்லை, நான் லேட்டாக வந்தேன். இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். தலைவருடைய வாழ்த்து செய்தி இல்லை, தலைவருடைய வாழ்த்து செய்தி என்னுடைய செய்தி, அவ்வளவுதான். மதிமுக ஆண்டு விழாவை புறக்கணித்தீர்களா என்று துரை வைகோவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு அதற்கு உடல்நிலை சரியில்லை, வெளியூரில் இருந்து வந்ததால் தாமதமாகிவிட்டது என்று துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்புராமன். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மதிமுகவினுடைய 32வது தொடக்க விழா இன்று எழும்பூரில் இருக்கக்கூடிய மதிமுக தலைமை அலுவலகமான ஆயகத்தில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ வருகை தந்திருந்தார். வைகோவிற்கு நேற்று இரவு கையில் அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கையில் போடப்பட்டது. அந்த நிலையில் கூட அவர் இன்று காலை அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார். ஆனால் அக்கட்சியினுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய துரை வைகோ இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. அதன் பிறகாக அவர் வைகோ இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு சென்ற பின்பாக துரை வைகோ தற்பொழுது மதிமுகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவர்கள் உங்களுக்கு ஏதேனும் அதிர்ச்சி இருக்கிறதா, அதன் காரணமாக தொடக்க விழாவில் காலையில் பங்கேற்கவில்லையா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு எனக்கு எந்த விதமான அதிர்ச்சியும் கிடையாது, எனக்கு 3 நாட்களாக உடல்நிலை சரியில்லை, அதே போல நான் வெளியூரில் இருந்தேன், அதன் காரணமாக தற்போதுதான் சென்னை வந்திருக்கிறேன், அதனால்தான் வர தாமதமாகிறது என்று சொல்லியிருக்கிறார். உங்களை தற்பொழுது கூட வைகோவை சந்திப்பதற்காக தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன், எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடோ முரண்பாடோ அதிர்ச்சியோ கிடையாது என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். Taste the Daily.